வரப்போகிற மார்ச் 16ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தில் 6ஆம் தேதி தமிழகத்தில் 6 எம்பிகளின் பதவிக்காலமானது முடிவடைகிறது. இந்த சூழலில் அதிமுக சார்பில் எம்பி பதவிக்காக தம்பிதுரை வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். 6வது முறையாக எம்பியாக இருக்கிறார் தம்பிதுரை. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் தம்பிதுரை. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் தம்பிதுரை. ஏற்கனவே 5 முறை மாநிலங்களவை உறுப்பினராகவும் 1 முறை மக்களவை உறுப்பினராகவும் பொறுப்பேற்ற தம்பிதுரை 6வது முறையாக மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு தம்பிதுரை வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இந்த வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். தமிழகத்தில் 6 எம்பிகளின் பதவிக்காலமானது முடிவடைய இருக்கிறது. இந்த சூழல்ல அதிமுக சார்பில் தம்பிதுரை வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். மாநிலங்களவை அந்த பதவிக்கான வேட்பாளர் என்பது நேற்றைய தினத்தில் அதிமுக அறிவித்திருந்தது. குறிப்பாக இந்த மாநிலங்களவை தேர்தல் அதிமுக சார்பாக தம்பிதுரை மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் ஒரு இடம் என்பது பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் இன்றைய தினத்தில் இந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இறுதி நாளாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தம்பிதுரை தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் அந்த வேட்புமனுவை அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் இந்த வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிமுக கூட்டணிக்கு 2 இடங்கள் கிடைக்க வாய்ப்புள்ள நிலையில் ஒரு இடத்தை அதிமுகவிற்கும் மற்றொரு இடத்தை கூட்டணி கட்சியான பாமகவிற்கும் ஒதுக்கியிருக்கிறது. அதிமுக சார்பில் மூத்த நாடாளுமன்றவாதியாக இருக்கக்கூடிய தம்பிதுரை வேட்பாளராக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது அவர் தனது வேட்புமனுவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையிலும் அதே போல முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையிலும் தற்பொழுது அதனை தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக வேட்புமனுவை பொறுத்த வரைக்குமே 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிய வேண்டும், 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் வழிமொழிய வேண்டும். அதன் அடிப்படையில் அங்கு முன்மொழிபவர்களும் வழிமொழிபவர்களும் வந்திருக்கிறார்கள். அதே போலதான் பாமகவை பொறுத்த வரைக்குமே அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்த இருக்கிறார். அவரும் வருகை தந்திருக்கிறார். அவர் ஆதரவாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேரும் வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல சௌமியா அன்புமணியும் அவரும் வருகை தந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். தம்பிதுரையை பொறுத்த வரைக்குமே மாணவர் பருவத்திலிருந்து அவர் அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டவர். 1977 ஈரோடு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு நுழைந்தார். அதனைத் தொடர்ந்துதான் 1989, 96, 98, 2009, 14, 19 நாடாளுமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் போட்டியிட்டார். அதில் 98, 19 தேர்தலில் மற்றும் அவர் தோல்வியை தழுவியிருந்தார். மற்றபடி அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்றிருந்தார். 1998 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் தம்பிதுரையை 2001 சட்டமன்ற தேர்தலில் நிறுத்தினார் ஜெயலலிதா. அதே போல 2001 ஜெயலலிதா அமைச்சரவையில் கல்வித்துறை அமைச்சராகவும் தம்பிதுரை செயல்பட்டு இருந்தார். அதே போல 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் MP ஆனார். டெல்லியில் மிகுந்த நெருக்கமானவர். பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள், பிரதமர் மோடி உள்ளிட்டவர்களிடம் இணக்கமாக செயல்படக்கூடியவராக இருக்கிறார். நாடாளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகராக திறம்பட செயல்பட்டவர் என்ற அடிப்படையில் அதிமுக தம்பிதுரைக்கு மீண்டும் வேட்பாளராக நிற்பதற்கான அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது அந்த வேட்புமனுவை தலைமைச் செயலகத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். ராஜேஷ், 6வது முறையாக MP பதவிக்காக தம்பிதுரை தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதனையடுத்து பாமகவை சேர்ந்த அன்புமணி எப்போது வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார்? பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாநிலங்களவை தேர்தலில் அன்புமணி போட்டியிடுவார் என்று தகவல் வெளியான நிலையில்தான் சரியாக 10 மணிக்கு தலைமைச் செயலகம் வந்திருந்தார் அன்புமணி தான் இந்த தேர்தலில் போட்டியிடார். அவர்தான் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினருக்கான அந்த பதவிக்கான அந்த தேர்தலில் அதிமுக சார்பாக அன்புமணி அவர்களுக்கு இடம் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அவர் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாமக கூட்டணி என்பது ஏற்பட்டிருக்கிறது. அப்பொழுதே அவர்கள்
18 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் விடுத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது அதற்கான அறிவிப்பு என்பது அதிமுக வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தலைமைச் செயலகத்தில் தற்பொழுது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். குறிப்பாக அவர் தாக்கல் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர் முன்னிலையில் அந்த வேட்புமனுவை அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது தாக்கல் செய்யக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடைபெற்றிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.